அஸ்ஸலாமு அலைக்கும். சஹர் டைம் சாப்பிட்றதுக்கு குயிக்காக ஒரு புலாவ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் ஃப்ரெஷ் மின்ட் லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். குருண அரிசியில் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். நீங்கள் பாஸ்மதியில் கூட செய்யலாம். 4 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா இங்கே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கிங் பாட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சமாக தாளிப்புக்கு போட்டு அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு புலாவுக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு சாட்டே ஆனால் போதும், ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணுன்ட்டு கிடையாது. இதுலேயே தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னா தக்காளி நல்லா மஷப் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட் இருக்குல்ல, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். புதினா பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா போதும். அது நல்லாவே பச்சை மணம்லாம் மாறி கிடச்சிரும். இதுக்கப்புறமா இதில் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அந்த ஆயிலே சாட்டே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் சோயாவும் வந்து ஆட் பண்ண போகிறேன். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி கொஞ்சம் வேக வச்சு எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே டோட்டலி ஆப்ஷனல்ஸ் தான். உங்களுக்கு என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் ஆட் பண்ணால் கூட டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த வெஜிடபிள்ஸ் 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதில் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 3 கப் அளவு குருண அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக 4.5 கப் அளவு தண்ணி மொத்தமாக ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா வந்துட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டேன். நல்லா வத்துனதுக்கப்புறமா எடுத்து நம்ம தம் போட்டுக்கலாம். ஃபைனலி தம் போடுறதுக்கும் வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழிஞ்சு தம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கீழே இருக்கிற அரிசி எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. அப்படியே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு இன்னும் 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் போட்டு வச்சுட்டேன். புலாவ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் குருண அரிசியில் ட்ரை பண்ணியிருந்தேன். அவ்வளோ மணமாகவும் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி இது கூட சைட் டிஷ்ஷாக வந்து நான் எப்போவுமே செய்கிற கேப்சிகம் எக் கிரேவி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மின்ட் புலாவுக்கு ஜஸ்ட் ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டியாக தாங்க இருக்கும். பட் சரி சஹர் டைமில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் எக் மசாலாவும் கூடயே வந்து செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக நீங்களும் சஹர் டைமில் இந்த மின்ட் புலாவ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுங்கிறதும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.